செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியெங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற சீனியர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் 2025 வருடத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். விசாகம் 4வது பாதம், அனுஷம் கேட்டை இந்த நட்சத்திரங்களை பிறந்த விருச்சிக ராசி நண்பர்களே, விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு இப்பொழுது அர்த்தாஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அர்த்தாஷ்டம சனி என்பது மார்ச் 29ஆம் தேதி விளைகிறது. அதன் பிறகு உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் அந்த சனி பகவான் வருகிறார். அடுத்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருந்த குரு பார்வையுடன் இருந்த அந்த குரு பகவான், உங்கள் ராசியை பார்த்து கொண்ட குரு பகவான் மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு அஷ்டம குருவாக வருகிறார். அந்த காலகட்டத்தில் மிகுந்த எச்சரிக்கை தேவை. என்றால் 8ஆம் இடத்தில் குருவான் இருப்பது உங்களுக்கு வயிறு உபாதைகள் கொடுக்கும் என்று இருக்கிறது. காரமான பொருட்களையும் அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய பொருட்களையும் உணவுப் பொருட்களையும் சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. அடுத்து ராகு கேதுக்கள் முறையே, கேது உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்துக்கு செல்கிறார். ராகு என்பவர் 4ஆம் இடத்துக்கு வருகிறார். ஆகவே ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. இந்த வருடம் விருச்சிக ராசி ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறையுடன் இருக்க வேண்டிய வருடமாக அமைந்திருக்கிறது. இந்த வருடம் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த வருட ஆரம்பத்திலேயே வாய்ப்பு இருக்கிறது. மே மாதம் 14ஆம் தேதி வரை உங்களுக்கு ராசிக்கு குருடைய பார்வை இருக்கிறது. அதற்குள் நீங்கள் திருமணத்தை முடித்து விட வேண்டும். திருமணம் முடிந்தால் உடனடியாக திருமணம் நடத்தப்பட வேண்டும். வெகு காலம் காத்திருப்பதோ அல்லது வெகு காலம் தள்ளி போடுவதோ கூடாது. அடுத்து தொழில்துறையில் ஈடுபட்டவர்கள் கடன் வாங்குவதையும் கடன் கொடுப்பதையும் முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. இந்த வருடம் விருச்சிக ராசி முதல் கடன் கொடுத்தால் திரும்பி வருவதில் மிகுந்த காலதாமதமாகும். கடன் வாங்கினால் அடைப்பதற்கு மிகுந்த காலதாமதமாகும். ஆகவே இந்த வருடம் கடன் வாங்குவதையும் கடன் கொடுப்பதையும் மற்றவர்களுக்காக ஜாமீன் போடுவதையும் தவிர்க்க வேண்டும். மற்றவர்களுக்காக ஜாமீன் போட்டால் அந்த பணத்தை நீங்கள் கட்ட வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். விவசாயிகள் மிகவும் யோசித்து எந்த பொருள் நன்றாக மகசூல் கிடைக்கும் என்று அருகில் இருக்கின்ற வேளாண் கூடங்களுக்கு சென்று நீங்கள் கலந்து ஆலோசித்து அதன் பிறகு அந்த பொருட்களை மாத்திரம் நீங்கள் பயிரிடுவது மிகவும் சிறப்பானது. இல்லாவிட்டால் பயிர்கள் சேதமடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதுவும் முக்கியமாக தண்ணீரினால் பயிர்கள் சேதமடைய வாய்ப்பு இருக்கிறது. மாணவர்கள் மிகுந்த கருத்துடன் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். அதுவும் முக்கியமாக மாணவர்கள் நீங்களாக படியுங்கள். மற்றவர்களுடன் கலந்து ஆலோசிப்பதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. மற்றவர்களுடன் கலந்து ஆலோசிக்கும் போது அவர்கள் உங்களுக்கு அனுசரணையாக சொல்ல மாட்டார்கள். உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை புகுத்துவார்கள். ஆகவே நீங்களாக படிக்க வேண்டும். படித்த மாணவர்கள் கிடைத்த வேலையிலே சேர்ந்து விட வேண்டும். நல்ல வேலை கிடைக்கும் என்று ரொம்ப எதிர்பார்க்க வேண்டாம். கிடைத்த வேலையில் சேர்ந்து விட வேண்டும். சேர்ந்த பிறகு அதன் பிறகு 6 மாதம் கழித்து வேறு வேலைக்கு முயற்சிகள் செய்யலாம். மேலும் மாணவர்கள் இன்னொரு வேலை கிடைக்கும் வரை இருக்கும் வேலையை விடாமல் இருப்பது நல்லது. இருக்கும் வேலையை விட்டுவிட்டு வேறு வேலையை தேடினால் சில காலம் வேலையில்லா திண்டாட்டங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இல்லத்தரசிகளுக்கு இந்த வருடம் சிறிது சிரமத்தையும் பிரச்சனையும் ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகளால் சிறு தொல்லைகள், குழந்தைகளுக்கு சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். கணவன் மனைவிகளும் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் விட்டு கொடுத்து பேசுங்கள். அப்பொழுதுதான் ஒருவருக்கும் நல்ல அன்பு இருக்கும். அடுத்து இந்த வருஷம் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதில் சிறிது சிரமம் இருக்கும். இடமாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்கள் நல்ல மாற்றமாக அமைய குலதெய்வத்தை வணங்குவது மிகவும் சிறப்பானது. மேலும் குரு பகவானை வணங்குவது மிகவும் சிறப்பானது. இந்த வருடம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மருத்துவ உதவியின் பேரில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதுவும் மருத்துவ உதவி செய்வதாக இருந்தாலும் நல்ல நேரம், நல்ல கிழமை, நல்ல நட்சத்திரம், உங்களுக்கு நல்ல தாராபலன் உள்ள நாளிலே நீங்கள் மருத்துவரிடம் அணுகுங்கள். அப்பொழுதுதான் அது சரியாகணும். இல்லாவிட்டால் களைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அல்லது அடுத்த வருடம் ஒரு வருடம் தள்ளி போட்டு குழந்தை பாக்கியத்திற்கு தள்ளி போடுவது மிகவும் சிறப்பானது. இந்த வருடம் இந்த விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு நல்ல நேரங்கள் என்று பார்த்தால், விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு குரு ஓரளவு நன்மை செய்யக்கூடிய அந்த காலங்கள் என்று பார்த்தால், இந்த வருட ஆரம்பத்திலே 1/1/2025 முதல் 14/5/2025 வரை, அதன் பிறகு அதிசாரமாக
கடகத்தில் குருபான் செல்லக்கூடிய காலமான 18/10/2025 முதல் 5/12/2025 வரை, அதாவது ஒரு 48 நாட்கள். ஆக இந்த நாட்களிலே உங்களுக்கு திருமணம் திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த நேரங்களில் திருமணம் முடிவானாலும் உடனடியாக திருமணம் நடத்தப்பட வேண்டும். காலதாமதம் செய்வதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. அடுத்து விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் காலதாமதம் இல்லாமல் இருப்பதற்காகவும் தொழில்துறை பிரச்சனைகள் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் ஒரு முறை அவசியம் வியாழக்கிழமை திருச்செந்தூர் சென்று திருச்செந்தூர் முருகனையும் தட்சிணாமூர்த்தியையும் அங்கே பெருமாளையும் வணங்கிவிட்டு வர வேண்டும். அவ்வாறு வணங்கிவிட்டு வந்தால் நிச்சயமாக நன்மைகளை சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து நீங்கள் இருக்கின்ற ஊரிலேயே பிரதி வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நண்பகல் 12 மணிக்குள் நெய் தீபம் 2 அல்லது 3 ஏற்றிவிட்டு வர வேண்டும். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து நம்முடைய ஸ்ரீனிவாசன் பஞ்சாங்கம் வெளிவந்து விட்டது. அந்த பஞ்சாங்கத்தில் தினசரி சொல்ல வேண்டிய மந்திரங்கள் என்று 2 பக்கம் இருக்கிறது. இந்த ராசியிலே பிறந்தவர்களுக்கு 8ஆம் இடத்தில் குருபான் இருப்பவர்கள் தெய்வ பலம் கிடைப்பதற்காக அவசியம் அந்த 2 பக்கத்தையும் தினசரி நீங்கள் பாராயணம் செய்ய வேண்டும். அதன் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை அடைய முடியும். மேலும் சர்வமுகூர்த்த நாடி என்ற ஒரு புத்தகம் போட்டிருக்கிறேன். எந்த காரியத்தை எந்த நாளில் எப்படி செய்ய வேண்டும் என்ற விவரம் அதில் இருக்கிறது. அதன்படி செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு காத்திருக்கிறது. இவ்வாறாக விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் 2025 வருடத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.